கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபிக்கு கடந்த மேட்சோட தோல்வி. ஸோ இதனால பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கிடுச்சு. ஸோ இனிமேல் மற்ற டீம்ஸுடைய தோல்வியை பொறுத்து ஆர்சிபியோட மிகப்பெரிய வெற்றிகளை பொறுத்து மட்டுமே பிளே ஆஃப் சாத்தியம். ஸோ அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே லோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷனே வைக்க வேண்டாம். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகரா ஸோ 16 வருஷம் எப்படி இருந்தாங்களோ ஸோ அதே தான் இந்த வருஷமும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஏதாவது மிராக்கிள் நடக்குதா அப்படிங்கிற எல்லாத்தையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஸோ நேற்றைய மேட்ச்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒன்னு லோம்ரோரோட விக்கெட்ல ஒரு நோ பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம விராட்டுடைய விக்கெட் ஒரு நோ பால் சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. சோ ட்ரூவா உண்மையாலுமே ஆர்சிபிக்கு எதிராக சதி நடந்திருக்கா, உண்மையாலுமே யார் ஸ்கேம் பண்ணது, சோ அதை தாண்டி ஆர்சிபியோட லாஸுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் இவர் தான்ப்பா, இவனை தீமை விட்டு தூக்குங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அது சரியா என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே இவ்வளவு செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய மிஸ்டேக்கே பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் யூனிட் மேல தான் நம்ம தூக்கி போட்டாகணும். நல்லா போட்டாங்களான்னு சொன்னா எஸ், பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்தாங்க உண்மைதான். பட் இருந்தாலும் ஆல்ரெடி ரொம்ப லேட்டுங்க, டூ லேட் அப்படிங்கிற மாதிரி சால்ட் போட்டு பிரிச்சுட்டாரு. 48 ரன்ஸ் அப்படிங்கிறது கம்மியான பால் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுலயே அவங்களுக்கு பவர் பிளேல நல்லா செட்டில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2 விக்கெட் போனாலுமே கூட ஒரு 65-70ங்கிறது ஹியூஜான ஒரு டோட்டலுக்கு போடுறதுக்கான ஒரு சான்ஸ்ன்னு சொல்லணும். அதுக்கடுத்து வந்த எல்லா கேகேஆரோட பேட்ஸ்மேனுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹியூஜ் டோட்டலுக்கு போறதுக்கான வழிகளை தான் பார்த்தாங்க. அந்த ஏர்லி டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபியோட பவுலிங் யூனிட். சரி ஓகேப்பா, நீங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, பிரச்சனை இல்லை, இது நார்மலா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 70 ரன் பக்கம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய 14 ஓவர்ல ஒரு ஓவருக்கு 8 ரன் 9 ரன் வந்தா கூட அந்த ஒரு 200ங்கிற டார்கெட் வந்துடும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க விக்கெட் எடுக்க முயற்சி பண்ணலைனாலும் பரவாயில்ல, அந்த டாட் பால் பிரஷர்ங்கிறத போட்டிருக்கலாமே, அதை ஏன் பண்ணல அப்படிங்கறதான் ஆர்சிபி ஃபேன்ஸோடைய ஒரு ஆதங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். சோ அதனாலதான் நான் கேட்கறேன், இது யாரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எஸ் தயால். ஒரு ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவர் தான். ஃபுல்லா அவர் மேல பழைய தூக்கி போட முடியாட்டியும் அவர் பண்ண விஷயங்கள் அப்படிங்க. எத்தனை வைடு, எத்தனை நோபால், 2 நோபால் போறாரு. சோ கிரீஸை விட்டு வெளியில போற நோபால்லாம் ரொம்ப ரேரா பார்த்திருப்போம். அசால்ட்டா வைட தாண்டி அந்த பிச்சை விட்டே பால் வந்துட்டு அந்த அளவுக்கு பிச் பண்ணுது, அது ஒரு நோபால். சோ கிரீஸ் நோபால் ஒண்ணு, ரசல் நல்ல வேலை 6 அடிக்கல அப்படின்னா கூட 2 நோபால்லே உங்களுக்கு 2 ரன் வந்துருச்சு. சோ அதை தாண்டி குப்பை மாதிரி வைடு போடுறாரு. சோ வைடு மட்டும் இல்லாம வைடு பிச் பண்ணி அது பவுண்டரிக்கு வேற விடுறாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுல 90% எஸ் தயால். எஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, ஹியூஜ் சப்போர்ட் இருந்துச்சு. நீ ஃபீல் பண்ணாத தம்பி, நீ என்னதான் வந்துட்டு ரிங்கு சிங் கிட்ட அடி வாங்கியிருந்தாலும் நாங்க இருக்கோம். சோ கண்டிப்பா வந்துட்டு உங்க வேற லெவலில் கொண்டு வந்துரும் சொல்லி எவ்ரி மேட்ச் சான்ஸ் கொடுத்தோம், அதை கரெக்டா பயன்படுத்தல எஸ் தயால்னால. சோ யாரு மேலே குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு பார்த்து போட்டிருக்கணும். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, ரசலுக்கு நச்சுன்னு 2 யாக்கர் 3 யாக்கர் அப்படிங்கிற மாதிரி வச்சாரு. அந்த யாக்கர் ஏன் இப்ப ஃபர்ஸ்டே வைக்கல? இவ்வளவு நல்லா யாக்கர் நெயில் பண்ற நீ ஏன் வைடு யாக்கர் போடுறேங்கிற பேர்ல இவ்வளவு வைட போட்டு தள்ளுற அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ மிகப்பெரிய மிஸ்டேக்கே அந்த வைடுக்கு தாங்க. எக்ஸ்ட்ராஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த வைடுல ஒரு 4 போச்சு, நோ பால்ல ஒரு 2 நோ பால், அதுக்கப்புறம் ஒரு 3 வைடு அப்படிங்கிற மாதிரி எஸ் தயாலே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸ்ட்ராஸ் மேல கொடுத்துட்டாரு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்துருந்தாங்க. அவங்க ரன் அடிக்கிறத தாண்டி ஆர்சிபி கொடுத்தத ஜாஸ்தி நிறைய வாரி வழங்கிட்டாங்க. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க. சோ கேகேஆரும் வின் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு மிகப்பெரிய 2 விஷயம் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆர்சிபிக்கு எதிராக வந்துட்டு சதி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட் நோ பாலுங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா அது நோ பால் தான், அவுட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ நோ பால் செக் பண்றதுக்கு புதுசு அந்த மீட்டர்லாம் வந்திருக்கு, இவ்வளவு ரேஞ்ச் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே வச்சு பார்த்திருக்காங்க. சரி ஓகே, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வெளியில விட்டுருக்கேன். இது நோ பாலா, விராட் கோலிக்கு போட்டது நோ பாலான்னு கேட்டா சோ கண்டிப்பா கிடையாதுங்க. சோ ஆல்மோஸ்ட் ஃபுல் டாஸ் ரேஞ்ச் தான். ஏன்னா அவர் கிரீஸை விட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1.5 அடி முன்னாடி வந்து அதை ரிசீவ் பண்றாரு. சோ கிரீஸ்ல நின்றிருந்தா அழகா ஹிப் அந்த ஏரியா தான் வந்திருக்கும். சோ ஸ்டெம்பை விட்டு லிட்டில் பிட் மேல போற மாதிரி தான் இருந்திருக்கும். சோ கண்டிப்பா ஒரு முன்னாடி வந்திருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா சோ அது லைட் கிட்டத்தட்ட ரொம்ப மேல இருக்குதோ, ஓரளவுக்கு செஸ்ட்டுக்கு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ கண்டிப்பா கிடையாது. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் மேல இருந்ததுன்னா அது நோ பால் கொடுத்திருப்பாங்க. சோ மீட்டர் ஆகட்டும், சோ ஏகப்பட்ட கிரிக்கெட் அனலைஸ் அதை பொறுத்த வரைக்கும் நோ பால் இல்ல, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் பால் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. சோ கண்டிப்பா அது நோ பால் கிடையாதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. விராட் கோலிக்கு போட்டது நோ பால் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆர்சிபி எவ்வளவு ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க? 1 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. அந்த 1 ரன் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? லோம்ரோர் இருக்காரு இல்லையா? சோ லோம்ரோர் அவுட் ஆன பால் கிளியர் நோ பால். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் கால் வெளியில வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒட்டவே இல்லை, பாலும் ஒரு ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது வந்துட்டு நோ பால் தான். ஆனா ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டாங்க, லேட்டா செக் பண்ணிட்டாங்க.
இதுதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக், டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். இதுதான் இப்ப பஞ்சாயத்து. விராட் கோலியோட நோபால் கூட அது இன்னும் வந்துட்டு டூ ஆர் டை மாதிரி தான். இல்லப்பா நோபால்னு ஒரு கூட்டம், நோபால் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இன்னும் கிளாரிஃபை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா இது கிளியர் நோபால் தானே, இதுக்கு ஏன் நீங்க கொடுக்கலங்கிற மாதிரி ஆர்சிபிக்கும் நோபாலுக்கும் நடுவுல ஒரு தொடர் காதல் கதை. அதாவது இதே மாதிரி ஒரு சீசன்ல ஒரு போட்டி வின் பண்ணா உள்ள குவாலிஃபை ஆயிடுவாங்கிற சுச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு மேட்ச் நடக்கும். 2019 2020 சுவாரா தெரியல, ஒரு ரன் வித்தியாசத்துல தான் ஆர்சிபி அந்த மேட்ச் லாஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு நோபால் போட்டிருப்பாங்க. ஐ திங்க் மலிங்கான்னு நினைக்கிறேன், ஒரு நோபால் வந்திருக்கும். ஸோ ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் விராட் கோலி பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணி இருந்தாங்க, அந்த ஒரு ரன் கிடைச்சிருந்தா அந்த சீசன் அவங்க குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு டாப் பொசிஷன் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு எட்டாக்கனியா மாறிடுச்சு. இந்த சீசன்லயும் குரூசியலான ஒரு மேட்ச்ல ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்திருக்காங்க. சுனில் நரேன் போட்டது நோ பால் தான். அவர் கையில பால் வந்துட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல. அட் த சேம் டைம் டோ பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருக்கு, கீழே அந்த கோட்டை டச் ஆகல. ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது ஸ்டம்பிட்டா இருந்துச்சுன்னா இது அவுட் தானே கொடுத்திருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நோ பாலுக்கு இது கிளியர் நோ பால் தான் சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி இன்னும் ஆர்சிபி இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் புஷ் பண்ணி போய் ஓரளவுக்கு எட்ஜில் போய் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவாலிஃபை ஆகல அப்படின்னா இது மிகப்பெரிய பஞ்சாயத்தா மாறும். ஸோ சாதாரணமா நீங்க கேட்ச் பிடிச்ச அவுட் ஆனாலே ஒவ்வொரு பாலும் செக் பண்ணணுங்கிற ரூல்ஸ் இன்னும் கொண்டு வரணும். சம்பையரை பொறுத்த வரைக்கும் அவுட்டுங்கிற மாதிரி போயிட்டாங்க, அவ்வளவு பெரிய நோ பால் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா லோம்ரோர் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நோ பால் அப்படிங்கிற மாதிரி. சுனில் நாராயண போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவர் என்னங்க பண்ணுவாரு, அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஸோ அம்பையர்கள் மேலதான் ஏகப்பட்ட பழிகள் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா விழுக போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஓவராலா ஆர்சிபி லூஸ் பண்ணியாச்சு, கேகேஆர் வின் பண்ணியாச்சு. ஸோ கேகேஆர் ஆர்சிபினாலே ஒரு பஞ்சாயத்து இல்லாம நடக்காது போல ஏகப்பட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற இந்த கேம்ல நடந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.